Hi friends. So நம்ம exercise 3.5 fifth sum போலாமா? So given p of x கொடுத்துறாங்க. அதை எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறேங்க. மல்டி பண்ணா -14 சப்ராக்ட் பண்ணா -5 அப்போ 7 2 வரும் இல்லையா? மைனஸ் ஆகும். ஏன்னா இந்த -5 இருந்தா கிரேட்டர் நம்பர் மைனஸ். அப்போ இது போலாம் x - 7 into x plus 2. அதாவது நம்ம சிம்பிள் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்க சம் பாருங்க. The p of x is divided by another column q of x. We get x minus 5 by x plus 2. என்ன சொல்லலாம்? Also given பண்ணலாம். p of x ஏதாவது டிவைட் பண்றோம். q of x ஆல் டிவைட் பண்றோம். அது தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு என்ன கிடைக்குதா? ஈக்குவல் டு x minus 7 by x plus 2. ஓகேவா? இப்போ நம்ம தேவை q of x தானே. இப்போ p of x வேல்யூ என்ன தெரியல, அது போட்டுலாமா? சப்ஸ்டிட் பண்ணுமா? x minus 7 into x plus 2 divided by q of x equal to x minus 7 x plus 2. நம்ம q of x தேவை. அப்போ அதை ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். இது ரெண்டு லெஃப்ட்ல ஸ்பெசிஃபை கொண்டு வரலாமா? அப்போ x minus 7 into x plus 2. இந்த x plus ஆகும் மல்டிப்ளை போகுமா? x minus ஆகும் டிவைடில் வருமா? ஈக்குவல் டு q of x. இப்போ x minus x கேன்சலா? அப்போ x plus 2 x plus நமக்கு x plus 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடலாமா? அப்போ q of x equal to x plus 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், a ஸ்கொயர் plus 2ab 2 into a into b plus b ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் அது 4x plus 4. அவ்வளோதான்.